இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா எனக்கு படத்திலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான். ஒரு டார்க் காமெடி ஃபிலிம். எல்லாரும் கேட்டாங்க அது டார்க் காமெடி அப்படின்ட்டு, எல்லாரும் கல்ல வச்சு சுத்தினீங்களா எப்படின்னாங்க. பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது கண்டிப்பா அந்த வார்த்தையை வைக்க முடியாது. ஏன்னா பல பேர் பாக்குறாங்க. அது சென்சர் போர்டும் இல்லை, அது யார் கேட்டாலுமே தப்பா இருக்கும். என்ன சொல்ல வரீங்கிறது ஈஸிலி உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல புரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும். ரிவால்வரிட்டாங்கிறது ஒரு ஒரு டார்க் காமெடி ஃபிலிம். ஒரு இதுல வந்து எல்லாரும் கேட்டாங்க அது டார்க் காமெடி அப்படின்ட்டு, எல்லாரும் கல்ல வச்சு சுத்தினீங்களா எப்படின்னாங்க. சும்மாதான் கல்ல வச்சு சுத்துறோம். இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான், இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன். ஜாலியா வந்து ஃபேமிலியோட ரசிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. November 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ரிவால்வரிட்டா. தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். சந்திர வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவரோட விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இன்னைக்கு முதல் தடவை கதை சொல்லும் போதே நான் அவ்வளோ சிரிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரிச்சு அதை இம்மீடியட்டா பண்றோம்னு சொன்னேன். அது அவரோட விஷயம்னாலதான். அவர் என்ன சொன்னாலும் ஷூட்ல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஆர்டிஸ்ட ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்றதா இருக்கட்டும். நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்ல. அவ்வளோ அன்பானவர். எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், நிறைய நல்ல படங்கள் எழுதணும். he has a very very long way to go. All the best Chandru. and ரீட்டாவா என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. thank you so much. and நம்ம ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பேஷனேட்டா இருக்கிற பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன், அவர் இன்னைக்கு வரல. நிறைய பேருக்கு வழி காட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ், அவரும் இன்னைக்கு வரல. அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன போது. ஸோ தேங்க்ஸ் டு தெம். அண்ட் அவங்க இங்க இல்லாததுனால அவங்க சார்பாக உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், டிகே ப்ரோ, தினேஷ் கிருஷ்ணன் பிரதர், அவர் கூட நான் வந்து தானா சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ரீட்டா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கூட ஒர்க் பண்றது எப்பவுமே ரொம்ப ஒரு ப்ளஷரான விஷயம். பிகாஸ் ஆஸ் அ டிஓபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட், சூப்பரா ஷூட் பண்ணுவாரு. அவர் கூட ஷூட் பண்றதே ஒரு பயங்கர பிளசண்டா இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ டிகே ப்ரோ. இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷான் கூட என்னோட 2வது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரீட்டா. ஸோ அண்ட் இப்போ நீங்க பார்த்த பாட்டு அது இன்னும் எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு தெரியாது. மசாலா ஸோ அந்த பாட்டு இப்போ ஐ மீன் ரீசெண்ட் லேட்டஸ்ட் சாங் ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு அவர் ஆர்ட் டைரக்டர். அண்ட் தேங்க்ஸ் டு சந்திரோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரு சார், ஜனனி, டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வரல. பட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் தேங்க்யூ. நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லா லைட்மேனுக்கும் தேங்க்யூ. அங்க யூனிட்ல வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும், ப்ரொடக்ஷன்ல வேலை செஞ்ச ஹெல்பர்ஸ், அக்கா, யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம் சங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமோல இருந்து எனக்கு தெரியும். சங்கர் சார், மஞ்சு சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்துல இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், குழுவினர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ், ராதிகா மேம் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன், நடிக்கிறேன். பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இது என்ன மாயம். ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்கு. பட் ஆனால் செட்ல as an actor பயங்கர டைனமைட்டா ஃபயரா இருப்பாங்க. அண்ட்
அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்துல, அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் விரும்பி பார்ப்பீங்க. அண்ட் அக்ஷதா என்னோட சிஸ்டர் கேரக்டர், என்னோட சிஸ்டர் கேரக்டர் இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ். Akshata, very sweet girl. I think you have a long way to go, and thank you so much for your kind words. And Kabir sir கூட I think sir மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன். திருப்பி எனக்கு 2வது படம். Thank you so much sir. உங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ் thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. அவரோட ஆக்சுவலாக அவங்க 3 பேர் காம்பினேஷனுமே செம்மையா இருக்கும் இந்த ட்ரையோ. கதிர் சார், சென்றாயன் சார், அகஸ்டின், இவங்க எல்லாரோட காம்பினேஷனே நல்லா இருக்கும். சென்றாயன் சார் தேங்க்யூ ஸோ மச். ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது கண்டிப்பா அந்த வார்த்தையை வைக்க முடியாது. ஏன்னா பல பேர் பார்க்கறாங்க. அது சென்சர் போர்டும் இல்லை, அது யார் கேட்டாலுமே தப்பா இருக்கும். பட் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது ஈஸிலி உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல புரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் பிளேட் சங்கர், அவர் எனக்கு முதல்ல தெரியும், 2 வருஷமா தெரியும், பழக்கம், நல்ல நண்பர். நான் நடிக்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து தெரியும். ஹீஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஸ்வீட் வேர்ட்ஸ். ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகஸ்டின், அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா எனக்கு படத்திலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான். ஸோ அந்த சீன் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான சீன். கடைசி நிமிஷத்துல ராதிகா மேம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க, அது ஒரு விஷயம். பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன். அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன கேரக்டர் பண்றீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சஞ்சீவ் சார். அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட், சுனில் சார், கிங்ஸ்லி, மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போஸ்டர்ல பேர் இருக்கிறவங்க, போஸ்டர்ல பேர் இல்லாதவங்க, கிரெடிட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரிவால்வர் ரீட்டா ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னோட லைஃப்ல. ஆக்சுவலி நான் சீரீஸ்லாம் பண்ணிட்டு இப்போ மூவிஸ்க்கு இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் சந்துரு சார் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே குட்டி குட்டியா இருந்து எல்லாமே டீச் பண்ணாங்க அந்த இடத்துல. அண்ட் டிஓபி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் கீர்த்தி மேம் பத்தி சொல்லி ஆகணும். இப்ப நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சீன்ல சொல்றேன் மேம், ஒரு சீன்ல திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு பயமா இருக்கு. ஒரு சீன்ல டோர் புஷ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. நான் மேம் மேல பற்றக்கூடாதுன்னு அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். மேம் பற்றக்கூடாதுன்னு மெதுவா தள்ளுதான் மேம் இப்படியா டோர் தள்ளு அப்படின்னாங்க. சரி ஓகே ஒரு புஷ் கொடுத்தேன். அடுத்த மேம் பட்டுச்சா மேம், மூக்குல பட்டுச்சா மேம், பத்தலையே உங்ககிட்ட ஃபோர்ஸ் பத்தலையே அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே ரொம்ப ஒரு தள்ளிட்டேன். மேம் பட்டுச்சா மேம், ஆச்சா மேம், இல்ல சீன் அப்படித்தான் இருக்கும், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ மேம் அவ்வளோ டவுன் டு அர்த்தா. நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்த முதல் நாளே என்கிட்ட நீ எங்க இருந்து வந்த, என்ன பண்ணிருக்க எல்லாத்தையும் கேட்டு கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ராதிகா மேம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் படத்துல நான் இருக்கும்போது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஜெனவி தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.